வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அடுத்த மாங்குப்பா கிராமம். நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபரை பண்ணிக்கோங்க நண்பர்களை. இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஒரு 12 வோல்ட்டு தான். 12 வோல்ட்டு அப்புறம் 24 வோல்ட்டும் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் தான் வரும் சுவிட்சு. இது என்ன பண்ணிக்கிறோன்னா நம்மளே கட் பண்ணி போட்டுருக்குங்க. ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, இது வந்து பேஸுக்கான கண்ட்ரோலு, இது ட்ரிபிளுக்கான கண்ட்ரோலுங்க. எல்லாமே பாதி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா சாம்கானோட யூஎஸ்பி போர்டு, பெரிய டிஸ்பிளே வர ஜம்பு டிஸ்பிளே வர யூஎஸ்பி போர்டு தாங்க போட்டிருக்கோம். அப்புறம் இன்டீரியல் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா காமிக்கிறேன் வாங்க. இது கிளாஸ் டி. நம்ம அந்த 12 வோல்ட்டில் ஒன்று காமிச்சிருப்போம்ல, அந்த கிளாஸ் டி போர்டுங்க இது. அது கெப்பாசிட்டரும் போட்டிருக்கோம். ஏன்னா கரெக்டாக போகணும் அப்படின்ட்டு ப்ராப்பராக போகணுன்றதுக்காண்டி வோல்டேஜுக்காண்டி 25 வோல்ட்டு 4700 கெப்பாசிட்டர் ஒன்று போட்டு நம்ம போட்டிருக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிடி போர்டு போட்டிருக்கோம். யூடியோட பிடி போர்டு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிசி பிடி தான் போட்டிருக்கோம். பரவாயில்ல. என்ன சொல்கிறது, பேஸும் ட்ரிபிளும் நல்லா இருக்குது. அதனால நல்லா ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இது 24 வோல்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம். நம்ம 24 வோல்ட்டு லாரி செட்டுக்கும் கொடுக்கலாம், 12 வோல்ட்டு எந்த பேட்டரி வண்டியாக இருந்தாலும் கொடுத்துக்கலாங்க. நம்ம அது ஏன்னா அதுக்கான ரெகுலேட்டர் போட்டு தான் 12 வோல்ட்டு பிடிக்காண்டி போட்டாச்சு. 780 ரெகுலேட்டருக்காண்டி யூஎஸ்பி போர்டுக்கும் கொடுத்தாச்சு. நம்ம 24 வோல்ட்டு கொடுத்தா கூட இது பிடி போர்டுக்கு வந்து 12 வோல்ட்டு தான் போகும். 24 வோல்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், 12 வோல்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி திட்டு யாருக்காவது தேவைப்பட்டால் வீடியோஸில் நம்பர் தரேன், வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு வண்டிக்கு எதுனாலும் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் மறக்காமல். நான் இது கொஞ்சம் பாட்டு மட்டும் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா பாதி தான் வச்சுருக்கேன். 8 இன்ச்சு ஸ்பீக்கரு யூஸ் பண்ணலாம், 6 இன்ச்சு ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள். வாய்ஸ் எல்லாம் செம்ம கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. ஏன்னா கிளாஸ் டி போர்டில்ல, அதனால் வாய்ஸ் எல்லாம் செம்ம கிளாரிட்டி நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது, நல்லா தான் ரிசல்ட் இருக்குது. நான் ரொட்டி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பேஸ் ட்ரிபிள் வந்து ஃபுல்லாக வைக்கிறேன் பாருங்கள். பார்த்துருக்கீங்க, ட்ரிபிள் எல்லாம் ஃபுல்லாக வச்சாலும் நல்லா தான் இருக்குது. இப்போ பேஸு ஃபுல்லாக வச்சுட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தான் இருக்குது பேஸு வச்சாலும் பாருங்கள். நல்லா தான் இருக்குங்க பேஸ் வச்சாலும். ஃபுல் வால்யூம் கண்ட்ரோலும் வைக்கலாம், வச்சு காமிக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு லித்தியம் பெராபெஸ்ட் பேட்டரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டுக்கு பார்த்துக்குங்க, லித்தியம் பேட்டரி தான் 12 வோல்ட்டுக்கு இது கனெக்ட் பண்ணி போட்டிருக்குங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி பேட்டரி செட்டுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் ஃபுல் வால்யூம் வச்சுட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். 8 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கருன்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்த்துருப்பீங்க, ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்கள், சரியான வாய்ஸுங்க 8 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு. பேஸும் ட்ரிபிளும் கொஞ்சம் வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றிங்க, நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.